இப்போ கூட பேசும்போது சொன்னாங்க சவுக்கடி அப்படின்னாங்க. எனக்கு சவுக்கடினா கோயம்புத்தூர்ல பண்ற சவுக்கு தான் ஞாபகம் வரும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. யாருக்குமே வலிக்காத ஒரு சவுக்க வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு பாவம். அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர். திருவண்ணாமலையில் நக்கல்யா அவனுக்கு பிஜேபியில் இல்லை, அப்படியே கிள்ளிக்கேர் அப்படி போடாட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவருக்கு மைக்கை பார்த்தா தடன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருப்பார். நான் செருப்பு போட மாட்டேன், போடாது அப்படின்னு பார்த்தா ஷூ போட்டு போறாரு. அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், மண்ட கர்வம். பின்ன அப்ப தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, என்ன பைத்தியம் நினைச்சேன். உன்னை போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அதுக்கு யாரோ அன்னைக்கு புதுசா நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது. அன்னைக்கு சனிக்கிழமை. இந்த ஆளு ஒரு நல்ல சீட் எடுத்து போடு. சேர்த்து சொல்லியா, உனக்கு சீட் எடுக்க சொன்னா கிளி அதுவே தள்ளி போகுது பாரு. அவர் என்ன பண்ணார், ஒரு ஜோடி செருப்பு வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்க போட்டுக்கோங்க. செருப்பு தானமாக கொடுத்தாலே தரித்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அந்தாலும் இல்லைண்ணே வீட்டில் எனக்கு ஒரு 8 செருப்பு இருக்குன்னு சொல்ல வேணாம், அந்த அல்பமாக இருப்பான், கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே வாங்கிக்கோ. எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோ அல்பமா. என்ன குடும்பத்துக்கு தான் 10 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கல்ல, சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கே 10 லட்ச ரூபா வாட்ச சீப்பா 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை அவர். ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. எதுவுமே கொடுக்கும். அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு 3 வருஷம் அவரை வச்சிருந்தாங்க. ஆமா, விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு. மாமா தெரியல. பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் தண்ணியில குதிச்சாலும் பாறாங்கலுக்கு ஒண்ணுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவன் உள்ள போயிடும், அதோட சரி. தமிழ்நாட்டில் சிறுபான்மையருடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? சிறுபான்மையருடைய ஆதரவு வேணுங்கிறதுனால பெரும்பான்மையரை புண்படுத்தணும்னு எந்த ஒரு சிறுபான்மையிலும் சொன்னதே கிடையாது. அதையே நாம உணரணும். சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? நல்ல வேளை எங்க புரிஞ்சிருச்சோன்னு தான் பயப்பட்டேன் நானே. இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க. திடீர்னு பாஜக சொல்றாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இங்க வாசல்ல பிஜேபி காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப அளவு கடந்து நேர்மையா இருக்கக்கூடாது ஒரு கட்சியில் இருந்துச்சு. நீ சரிப்பட வேண்டாம், இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்ட்டு அமைச்சிட்டாங்க நமக்கு. அப்புறம் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன். அங்க 2 மாசத்துக்கு மேல வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்களும் அமைச்சிட்டாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னடா எல்லா இடத்துலயும் அனுப்புறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நானே வெளில வரணுங்கிறதுக்கு ஒரு கட்சி இருந்தது, அதுதான் பாஜக. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எனக்கு முடக்காம எறாத. இன்னைக்கு மத்தியில அவங்க அவர் சொன்னார் மாதிரி தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அன்னைக்கு இவர் வரார், அமித்ஷா வரார். இருமொழி கொள்கையை பத்தி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நை நை அப்படிங்கிறார். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர்
பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழி கொள்கை தான், அவருக்கு இந்தியை தவிர வேற எதுவுமே தெரியல. அப்புறம் அவர் எதுக்கு மும்மொழியை பத்தி பேசுறாரு? டேய் என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. அப்புறம் நம்முடைய பிரதமர் என்னடான்னா தமிழ்நாட்டிலேருந்து லெட்டர் எழுதினா தமிழில் கையெழுத்து போடுங்கன்னு. அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினாலே ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு. அவருக்கு தெரியாத தமிழில் எழுதி என்ன பண்ணுறது? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அப்போ எச் ராஜாவை கூப்பிடுவாரா, இதை படிச்சு காட்டுப்பா என்ன எழுதியிருக்காரு, யார் கையெழுத்து போட்டிருக்காருன்னு. என்னத்துக்கு இந்த வெறும் நடிப்பு? நான் திருக்குறள் சொல்கிறேன், திருக்குறள் சொன்னால் ஓட்டு விழுந்துருமா? திருக்குறள் திருவள்ளுவரே இங்கேருந்து போனவர் தானே, அவரை வச்சு நம்மகிட்டயே பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அது எப்படி சரியா நடக்கும்? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. அதான் சரியா, நமக்கு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலன் தான் ஓட்டாக மாறுமே தவிர, நான் திருவள்ளுவருக்கு இது பண்ணேன் அங்க போனேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ டெல்லி வந்தா ஹிந்தி பேசலாம், அங்க வந்தா ஹிந்தி பேசலாம். அப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் 150 தேசம் போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அதே ஒரு பாஷை தானே, நகி அச்சா அதானே சொல்றாரு. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி போட்டிருக்காரு, காஷ்மீர்ல இறந்து போயிட்டாங்க, வெறியா பீகார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவர் காஷ்மீர்னா போகணும், அவர் தான் பேசிட்டாருல, கேட்டீங்களா? வீட்டுல போய் தூங்குங்கன்றார். அடுத்த பிரச்சனை போகாம அப்படி வாழ்ந்துட்டு ஒவ்வொருத்தனும் இங்க மத்த ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முட்டிக்கிட்டா சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. அதாவது மக்களை வெறுமன பேசி பேசி இது பண்ணக்கூடாது. காஷ்மீர்ல கூட பாருங்க, சில முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எழுதுறாங்க, முஸ்லீம்கள் இந்துவான்னு கேட்டு கொண்டுட்டாங்க. அதுல இந்துக்களை காப்பாற்றுவதற்கு உயிர் விட்டது 2 முஸ்லீம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வராது. மறுபடியும் காஷ்மீருக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் சொல்லுவாங்க, இப்ப போகாதீங்க, அது உங்களுக்கு சேஃப்டி இல்ல, சேஃப்டி இல்ல, சேஃப்டி இல்ல அப்படிம்பாங்க. பாகிஸ்தானோட சண்டை போடு, பாகிஸ்தான்காரன்னு சொல்லு. அது எப்படி நீ ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ஒரு மதத்தோட இணைத்து பேசுவேன்? இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுறக்கூடாது, அப்படிதானே? கவர்னருங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? அது என்னன்னா, ஒரு வண்டி ஸ்பீடா போச்சுன்னா அவ்வளோ ஸ்பீடா லாரி எல்லாம் போய் தறி கட்டி ஓடி நைட்டு இடிச்சிடும். அதுக்காக இந்த லாரி 70 கிலோமீட்டருக்கு போகக்கூடாதுன்னு அதில் ஒரு கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லாரி அந்த 70 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. அதுக்காக அந்த கவர்னரே தானே லாரி ஓட்டணும்னு ஆசைப்பட்டா எப்படி சரியா வரும்? அதான் வாழ்க்கை. சிரிங்க. அந்த ஆசைக்கு தான் ஆப்படிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. நியாயமாக அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ் படித்தவங்கலாம் எத்தனையோ போலீஸில் ரொம்ப ஆனஸ்டாக இருக்காங்க. ஐபிஎஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு வரும்போது தான் கொஞ்சம் கிறுக்குத்தனம் வந்துடுது. என்னடா சிரிக்கிற? பயமுடா. பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? சாரி, இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. தண்ணி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா, எடா கையா. நாம அதை பத்தி எதையுமே கவலைப்படுவோம். இன்றைக்கு எந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுடைய திட்டங்கள் என்னன்னு பார்த்து தான் அறிவிக்கிறாங்களே தவிர, நாங்க யாருக்குமே பணம் கொடுத்தது இல்லைன்னு சொன்ன பிஜேபி இப்ப 1200 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணி தானே வந்தாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? ஒழுங்கா பன் பட்டர் ஜாம் ஒழுங்கா வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். இப்ப பன்னை தனியா வாங்கி, பட்டரை தனியா வாங்கி, ஜாம தனியா வாங்கி. நிர்மலா கிட்ட அவ்வளவு பயமா இருக்கு எல்லாருக்கும். அடியன் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி?
ஓ, அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற, நீ கொஞ்சம் கண்ணை மூடி. அப்போ கூட இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029க்கு பிறகுதான் வரும்னாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்போ இருக்கிற ஆட்சி அதை பார்த்துக்கோம் அப்படின்ட்டு. அதான் வாழ்க்கை. சிரியல சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.